நம்ம தான் அதிகமாக ஹோம்ஒர்க் பண்ணுறோன்னு. இப்போ ஒரு சின்ன கேரக்டருக்கு போகணுன்னா கூட நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கே தெரியுது. நிறைய பேர் கிண்டலாகவே வந்து பண்ணுவாங்க, சார் வாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு தடவை அப்படின்னு. என்னுடைய உதவியாளர்கள் வந்து இயக்குனர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கும் பழைய படங்களை எடுத்து பாருங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம நடிச்சிருப்பாங்க. இவ்வளவுக்கும் அந்த காலகட்டத்தில் வந்து கொண்டிருந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட்ஸ். எல்லாரும் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லணும், சார் இது உங்களை மைண்டில் வச்சு நான் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் நடிச்சே ஆகணும். சில டைரக்டர்ஸ் வந்து என்னன்னா, சிலன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து சீன் சொல்ல மாட்டாங்க. ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் மோல்டு. அவங்க வந்து இது பண்ணுங்க, நீங்கள் இந்த அளவு பண்ணுங்க. கெட்ட பேர் ஒன்று இருந்து ஸ்கோப்புக்கு என்னன்னா, ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீபிரியா, பெரிய பெரிய ஆர்டிஸ்டே எல்லாம் போட்டு, அசோகன் சார் எல்லாரும் இருந்தாங்க. படம் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு டைரக்டரா இருந்து இப்ப நடிகரா மாறின பிறகு ஒரு நடிகனுடைய பணிங்கிறது எவ்வளவு கடினமானதுங்கிறது எனக்கு இப்பதான் ரீசன்ட் டேஸ்ல தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்லா புரியுது. நம்ம வந்து முன்ன வந்து என்ன நினைப்போம், நம்ம தான் அதிகமா ஹோம்ஒர்க் பண்றோம்னு. இப்போ ஒரு சின்ன கேரக்டருக்கு போகணுன்னா கூட நான் நிறைய ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கே தெரியுது, ஓ இவ்வளோ மெனக்கெட்டு தான் நம்ம அதில் போய் நடிக்கணுமாங்கிறது. பட் அதுக்கு தகுந்த ரிசல்ட் இருக்குது. நல்லா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு பார்க்கும்போது அந்த ரெகக்னிஷன் மோரோவர் வந்து ஒரு அன்னோனியம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா கிடைக்குது. அது டிவியில பண்றதுனால நிறைய பேர் வந்து அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்பான்னு வந்து நமக்கு இப்ப கல்யாணத்துக்கெல்லாம் போனா நான் யோசிப்பேன், அவங்க அங்க இருந்தே நம்மளை பார்த்து சிரிக்கும் போது இது யாரு, சொந்தக்காரங்களா, தெரிஞ்சவங்களா, இல்ல ஆடியன்ஸா, இவங்க டைரக்டர் சொல்ல போறாங்களா இல்ல நடிகர்னு சொல்ல போறாங்களா, அந்த அளவுக்கு. பட் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் நடிப்புங்கிறது. ஓகே, சோ உங்ககிட்ட எப்படி வந்து இந்த நடிகர்ன்ற பரிமாணம் வந்தது? அதாவது நம்ம ஒரு இயக்குனரா எனக்கு வந்து ஆரம்ப நாட்கள்லயே வந்து நிறைய நடிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்தது. நான் வந்து அப்ப ரொம்ப பிஸியா இருந்தேன் டைரக்ஷன்ல. அதனால நான் அதுல வந்து பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல. இன்னும் சொல்ல போனா நான் டைரக்ட் பண்ற காலகட்டத்திலேயே நான் போய் சொல்லி கொடுப்பேன். ஆக்டிங் சொல்லி கொடுத்து தான் வாங்குவேன். இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி தான் வாங்குவேன். நிறைய பேர் கிண்டலாகவே வந்து பண்ணுவாங்க, சார் வாங்க நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஒரு தடவை அப்படின்னு. லட்சுமி மேடம் வந்து ரொம்ப என்னோடைய 2-3 படங்களில் பண்ணியிருக்காங்க. அவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்க, அரவிந்த் வாங்க, நீ வந்து அந்த வில்லனை பண்ணி காட்டினா அப்படியே ஒரு வில்லனை பார்க்குற மாதிரியே இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி பிரபு சார் கிண்டலாக கூப்பிடுவாரு, வாங்க அரவிந்த் சார் என்ன பண்ணணும் சொல்லுங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி அது அப்ப நமக்கு தெரியல. என்னுடைய உதவியாளர்கள் வந்து இயக்குனர்களாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டம் வர ஆரம்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து சொல்லும் போதே என்ன சொல்லணும், சார் இது உங்களை மைண்டில் வச்சு நான் இந்த கேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் சார், நீங்கள் நடிச்சே ஆகணும், வேற யாரையும் என்னால் போட முடியாது இதுக்கு அப்படின்வாங்க. என்னன்னா, நம்ம அவங்கள்ட்ட கதை சொல்லும் போதும் சரி, நம்ம பண்ணி காட்டும் போதும் நம்ம சில விஷயங்களை பண்ணி காட்டுவோம். அது வந்து நமக்கு அவங்களுக்கு அது மைண்ட்ல ஏறி போய் அவங்க நீங்க தான் பண்ணணும்னு நிற்கும் போது தவிர்க்க முடியாமல் வந்த இதுதான் இந்த ஆக்டிங்கிறது. ஓகே, சோ உங்களுடைய அப்போ அசிஸ்டன்ட் உடைய வற்புறுத்தல் அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். பட் இன்னொன்னு என்னன்னா, நானே சில முன்னெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து டூப்பெல்லாம் நான் போடுவேன். தெரியாது, இந்த கையை முடுக்கணும், காலு கை, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், பேக் ஆங்கிள் ஓடுறது, இதெல்லாம் வந்து நிறைய வந்து நான் டூப் போட்டு தான் பண்ணுவேன். பட் இப்போ வந்த பிறகு நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம அப்பயே பண்ணியிருந்திருக்கலாமே, நடிப்பும் ஒரு நல்ல ஒரு இதா தானே இருக்கு அப்படின்ற ஒரு இது இருக்குது. இப்ப நிறைய இப்ப வந்துட்டு இருக்குது வாய்ப்புகள், நிறைய பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா, ஒரு டைரக்டரா நம்ம வந்து நடிகருடைய வலியை புரிஞ்சுக்காம அந்த டைம்ல அந்த ஷாட்ல எல்லாம் வந்துட்டு ரொம்ப இது பண்ணிருக்கோமே அப்படின்னு எப்பயாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்ல, நான் வந்து எப்போதுமே வந்து ஆர்டிஸ்டுக்கு வந்து ரொம்ப டிலைட்ஃபுல் டைரக்டர் எப்போதுமே. ஏன்னா ஒரு சின்ன கோபம் கூட காட்ட மாட்டேன். இந்த 4 டேக் எடுத்தா கூட அப்படியே மைண்ட்ல இருக்கும். ஆனா பக்கத்துல போய் சொல்லுவேன், கொஞ்சம் அந்த சிரிக்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்க, ஓகேவா ஓகேவா, காதுல சொல்லுவேன். மற்றவங்களுக்கு கூட கேட்காது, எதுக்கு ஒரு டேக் 2 போறாருன்னு. ஓகேவா சார், ரெடி சார், டேக் 2 சார், ரெடி சார் அப்படின்ட்டு வந்துருவேன். அதனால ஒரு அந்த அளவு டைரக்டர் ஆர்டிஸ்ட வந்து கடுமைப்படுத்தி நம்ம பண்ணது கிடையாது. ரெண்டாவது, சில ரொம்ப முடியலன்ற பட்சத்துல சீட் பண்ணி எடுக்கவும் தெரியும். டக்குனு சைடு ஆங்கிள் இல்ல டாப் ஆங்கிள் ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள மறைச்சி நம்ம பண்ணிடுவோம். அதனால
பட் இருந்தாலும் ஸ்டில் இட்ஸ் ஒரு டஃப் ஜாப் தான் நடிக்கிறதுங்கிறது. இப்போ நான் போகிற இடத்துலலாம் வந்து அவங்க வந்து என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுவாங்க, சீனியர் டைரக்டர் ஆச்சே அப்படின்னு. நான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட, இல்லை இல்லை சார், நீங்க நீங்கள் சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, வாட் யூ வாண்ட் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகே. நான் என் சைட்லேருந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், அது உங்களுக்கு ஓகே, இஃப் இட் ஃபிட்ஸ் யுவர் கேரக்டர்னா நீங்கள் வச்சுக்கங்க, இல்லைன்னா வந்து தாராளமாக நீங்கள் வந்து சொல்லணும். ஏன்னா யூ ஆர் த டைரக்டர், யூ நோ த ஃபுல் கான்செப்ட். அதனால வந்து நீங்கள் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன்னு தான் நான் நிறையா பண்ணுறேன். ஈவன் டைலாக்ஸ்லாம் கூட நான் மனோரமா ஆச்சிக்கிட்ட ஒரு தடவை அவங்களோட 2-3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட பார்க்கும்போது அற்புதமாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பேன். நல்லா பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னன்னா டைலாக் தப்பாக இருந்தீங்கன்னா தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. 10 பேர் சுற்றி இருக்காங்கங்கும் போது இது தப்பாக இருக்கே தம்பின்னு சொல்ல மாட்டாங்க. அங்கேருந்து கேட்பேன், தம்பி அப்படியே பேசிட்டுமா தம்பி அப்படின்னுவாங்க. அதுதான் நமக்கு அப்படியே நான் பேசிட்டுமா தம்பின்னுவாங்க. ஆஹா, எங்கேயோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோன்ட்டு நேராக போய் கேட்பேன், என்ன ஆச்சு, என்ன விஷயம் அப்படின்னுவேன். இல்லை அந்த சீனில் நான் இப்படி பேசினேன், இங்கே நீங்கள் இப்படி கொடுக்குறீங்களே, இது கரெக்டாக இருக்குமான்னுவாங்க. இல்லை நீங்கள் சொல்கிறத கரெக்டு, மாற்றி பேசியங்க. எந்த அளவு, அதாவது அந்த அவங்க இத்தனைக்கும் பல படங்கள் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, இங்க மாறி பண்ணும்போது கூட அது கரெக்டா அந்த நுணுக்கங்கள். அதான் ஐயோ, அவங்களும் அதாவது பழைய ஆர்டிஸ்ட்லாம் நான் நம்பியார் சாமியோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு நாள் ஒரு அவரை பத்தி நாங்க தனியாவே ஒரு இல்ல இல்ல அவரை பத்தி தனியா நிறைய பேசணும். அப்படி ஒரு ஒரு அப்படி ஒரு மனிதர் அவர். எவ்வளோ ஒரு, அதாவது அப்பான்னு தான் கூப்பிடுவேன், மகனேன்னு தான் கூப்பிடுவார் அவர். அந்த அளவுக்கு வந்து எங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாண்டிங். எதுக்காக நம்பியார் சாமி பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன்னா, ஒர்க்கு நடந்துட்டு இருக்கும், கஜான்னு இருக்கும் இடம், நம்மளே உட்கார்றதுக்கு யோசிப்போம். அவர் ஒரு சேர் போட்டு உட்காந்து சீனை பார்த்துட்டு இருப்பாரு. அது இப்படி சாஞ்சி உட்கார மாட்டார், இப்படிதான் உட்காந்து வந்தாருன்னு இப்படியே தான் உட்காந்துருப்பார் ஃபுல்லாகவே. அந்த இதில் வந்து நான் போய் கேட்குறேன், ஏன் சாமி இங்கே உட்காந்துருக்கேன், ஒரே புகையெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெளில உட்காரலாமப்பா அப்படின்னா, நீ என்ன எடுக்கிறேன்னு நான் பார்க்கணும், அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு எடுப்பேன், இல்லை நான் போய் நடிக்கணும்ல, அதுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, அவர் ஷாட் இல்லாத சமயத்துல கூட உட்காந்துருப்பாரு, வெளியில போய் உட்கார மாட்டாரு. ஓ, என்னன்னா அந்த பழைய ஆர்டிஸ்டுங்களுக்கு எப்படி ஒரு பழக்கம்னா, அப்போதைய சில டைரக்டர்ஸ் வந்து என்னன்னா, சிலன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து சீன் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபுல்லா அவங்க மோல்டு பண்றதுதான். நீங்க ஆர்டிஸ்ட் வந்து டைரக்டர்ஸ் மோல்டு, அவங்க வந்து இது பண்ணுங்க, நீங்க இந்த அளவு பண்ணுங்க, இதை தாண்டி பண்ணுங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி என்னன்னு தெரியாது. அப்ப பழைய ஆர்டிஸ்ட் நிறைய பேரை பாத்தீங்கன்னா ஆட்சியும் அப்படிதான் ஸ்பாட்லேயே தான் உட்காருவாங்க. என்னன்னா அவங்க என்னத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்கன்னா, சரி இவர் இப்படி பேசுறாரு, அவர் அப்படி பேசுறாரு, அப்ப நம்ம இங்க வரோம், இந்த சீனை அவங்க கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, எங்க நீங்க டாமினேட் பண்றீங்க, எங்க நம்மள வந்து மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு அந்த ஹெல்த்தி காம்படிஷன், அதாவது ஒரு இன்சைடு காம்படிஷன் அதுக்குள்ள இருக்கும் ஆர்டிஸ்டுகள். ஆமா, நீங்க இன்னைக்கும் பழைய படங்களை எடுத்து பாருங்க, ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காம நடிச்சிருப்பாங்க. இவ்வளவுக்கும் they don't know the scene, they don't know what they are going to do next. அந்த அளவு இருக்கும்போது அவங்க பண்றாங்கங்கும் போது அது அந்த ஒரு டெடிகேஷன். இப்போ நான் மேக்சிமம் இது எல்லாத்தையுமே போனோன்னே அப்சர்வ் பண்ணுறேன். நடிக்க போகும்போது பார்த்த உடனே அப்சர்வ் பண்ணுறோம், யார் யார் இருக்காங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சீனில் வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நிற்கணும், இதில் யார் வந்து நமக்கு டஃப்பாக இருப்பாங்க, இந்த அளவு யோசிச்சிடுவேன் போனோடனே கெஸ் பண்ணிட்டு. அதனால இன்னைக்கு உண்மையிலே நடிப்புக்கு பார்த்தீங்கன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கும், சார் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் சீரியல் பார்ப்போம் சார் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு வந்து நடிப்புக்கும் ஒரு தனி ஒரு மெரிட் கிடைக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. சூப்பர். ஸோ நீங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல இருந்து வந்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாமா சார்? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் சைடும் அண்ட் கிராஃப்ட் ஒர்க் பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்க அங்க கத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ என்னென்னலாம் இருந்தது, உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் நீங்க வந்து இப்போ வரைக்கும் கூட என்ன விட்டா நான் இதெல்லாம் நான் பார்த்துப்பேன், இதெல்லாம் வந்து நான் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னா நீங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்? அதாவது முதல்ல அந்த திரைப்பட கல்லூரிக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். என்னன்னா, நான் அந்த ஊமையியல் காலகட்டத்தில் யார்கிட்டையுமே உதவி இயக்குனராக இல்லாமல் தான் நேரடியாக வந்து அந்த படத்தை பண்ணேன். நேரடியாக வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஊமை விழியல்ன்ற படம் இன்னைக்கும் நிற்கிற அளவுக்கு ஒரு படமாக வந்தது. அது வந்ததுக்கு காரணம் ஆபாவன் சார், என் கூடவே வந்து படித்தவர். அவர் வந்து என் கூடவே டைரக்ஷன் படித்தவர். எனக்கு வந்து அந்த டைரக்ஷன் பண்ணுற வாய்ப்பை கொடுத்தாரு.
அவர் ஒரு படம் பண்ணிட்டுனாரு, அது நின்றுடுச்சு. 2வது வாய்ப்பை நீங்கள் பண்ணுங்கன்னு கொடுத்தாரு. அதுவே ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்னன்னா, இன்ஸ்டியூட்டில் நம்ம கற்றுக்கிட்டு வந்து, அப்போ நான் ஊமையியல் பீரியடில் இன்டர்வியூவில் சொல்லும் போதே சொன்னேன், ஒரு 30 ஆண்டுகள் உதவி இயக்குனராக இருந்து எவ்வளவு விஷயங்களை நாம் சினிமாவில் கற்றுக்கொள்கிறோமோ அது அத்தனையும் நான் 3 ஆண்டுகளில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது உண்மையும் கூட. உண்மையான விஷயம் அது. என்னன்னா, அந்த 3 வருஷத்துல முதல் நாள் ஊமை விழிகள் படம் பண்ணும்போது, ஊமை விழிகளில் எனக்கு முதல் நாள் காம்பினேஷன் வந்து விஜயகாந்த் சார், சந்திரசேகர், விசு சார், ஜெய்சங்கர் சார், அருண் பாண்டியன், சரிதா மேடம், சசிகலா மேடம். இது இல்லாமல் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட், நம்ம சின்ன முருகன், செந்தில் சார்ன்னு நினைக்கிறேன். இவ்வளோ காம்பினேஷன் எனக்கு முதல் நாள். இதில் வந்து முன்னாடி என்ன நடந்திருக்குங்கிறது எனக்கு பின்னாடி தான் ஆபா சார் சொன்னார். விசு சார் வந்து முதல்ல வெளிப்படத்தில் நடிக்கிறது இந்த படத்தில் தான் நடிக்கிறார். ஊமையிலில் தான் அவர் நடிக்கிற முதல் வெளி பண்ணியிருந்தார். அவர் ஆபானன் சாருக்கு நல்ல நெருக்கம். ஏன்னா ஆபானன் சார் அவர் படங்கள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. நாங்களுமே இருந்தோம் அப்போல்லாம். போஸ்டர் டிசைன் உண்டு நாங்கள் பண்ணுவோம். அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணதுனால ஆபாவனனுக்காக அவர் ஒத்துக்கிட்டவர் என்னை பற்றி தெரியாதனால ஒரு ஆபாவனன்ட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த என் போர்ஷன் சொல்லி நீங்கள் பண்ணிடுங்க, ஏன்னா எனக்கு அவர் யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல, உங்கள்கிட்டனா நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், அவர் எப்படி பண்ணுவார்னு தெரியாது, என்னால் சொல்லவும் முடியாது அப்படின்னு. இந்த நிகழ்வை பற்றி என்கிட்ட ஆபாவனன் சொல்லவே இல்லை. அவர் உடனே அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு விசு சார்ட்ட, சார் நீங்கள் பாருங்க, அவர் எடுக்கட்டும், ஒரு நாள் அவரோட ஒர்க் பண்ணுங்க, அதற்கு பிறகு உங்களால பிடிக்கல அப்படின்னீங்கன்னா நீங்க சொல்லுங்க, நான் பண்ணிடுறேன், அதையும் நான் ரீஷூட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாரு. அவரை பேச முடியாம பண்ணிட்டாரு. முதல் நாள் விசு சார் இருக்காரு. எனக்கு இந்த நிகழ்ச்சி தெரியாது. அவர் வந்து என்ன அப்சர்வ் பண்ணிட்டே இருந்திருக்காரு. நான் கேஷுவலாக நான் பாட்டுக்கு வச்சு எல்லாமே பிளானிங்ல இருந்தேன். நல்லா டக்குன்னு ஹேண்டில் பண்ணி நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். லஞ்ச் பிரேக்கில் வந்து விசு சார் வந்து கையை கொடுத்துட்டு சொன்னார், அற்புதமாக பண்ணுற, நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. இவ்வளோ ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் இருந்தால் ஒரு பெரிய இயக்குனரே வந்து திணறுவாங்க. ஆனால் ஒரு புதுசு மாதிரியே தெரியாமல், ஒரு நிமிஷம் கூட எங்கேயுமே ஒரு சின்ன இது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பண்ணுறீங்கன்னும் போது தான் எனக்கு தெரியுது இவர் நம்மளை இவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருக்காருன்னு. ஏன்னா நம்ம வந்து ஒன்லி ஒர்க்கை மட்டும்தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தது. யாரையுமே நான் பெரிய இங்கே ஆர்டிஸ்ட்டுங்க யாருமே வேலை வாங்க வேண்டிய ஆர்டிஸ்ட் கிடையாது, எல்லாருமே நடிக்கக்கூடியவர்கள். அதனால எப்படி உங்களுக்கு இருந்தது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒன்றும் இல்லை சார், எனக்கு இன்ஸ்டியூட்லன்னா இங்கே வந்து டெக்னீஷியன்ஸை வாடா போடான்னு நாங்கள் எங்களுக்குள்ள பேசிக்கிறோம். இன்ஸ்டியூட்டாக இருந்தால் ஆர்டிஸ்டையும் நாங்கள் வாடா போடான்னு பேசுவோம், ஏன்னா அவங்கள எங்கள் கூட படிக்கிறவங்க. இங்கே அது மட்டும்தான் எனக்கு டிஃப்ரெண்டாக இருந்து, வாயில் அது வந்துடக்கூடாது, வந்தோன்னே வாங்க சார் உட்காருங்க சார் சொல்லணும்னு அதை மட்டும்தான் நான் ரெடியாக இருந்தேன்னு தவிர எனக்கு சீனை பற்றியோ எடுக்கிறத பற்றியோ எந்த பயமே இல்லை சார். நான் ஹேட்ஸ் ஆஃப் சார், நல்லா வரும் படம் அப்படின்னு முதல் இதுலேயே சர்டிஃபிகேட் வந்துடுச்சு. அதுக்கு என்ன காரணம்னா நம்ம இன்ஸ்டியூட்ல கற்றுக்கிற அந்த டெக்னிக்ஸ் தான். பயம் இல்லாத ஒரு இது வந்துடும். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கில் சாலிடாக இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். அதே மாதிரி தான் ராதா மேடம் ஒரு தடவை உடவுன்மன் படம் பண்ணும்போது ஒரு பெரிய சீனு நைட் எஃபெக்டில் எடுக்கணும். அவங்க ஐயோ அரவிந்த் சார் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் தான் முடிப்பீங்க, நைட்டு போகும். இல்லை பண்ணிடலாம் மேடம் அப்படின்னு, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு. ஒரு பாக்குத்தோப்பில் பேசிட்டு வர மாதிரி சீனு. நான் கான்செப்டாகவே க்ளீனாக கான்செப்ட் பண்ணிட்டேன். பாக்குத்தோப்பில் வந்து ஒரு லாங் ஷாட், எக்ஸ்ட்ரீம் லாங் ஷாட்டு, மேக்ஸிமம் வைட் லென்ஸை போட்டு, அடுத்தது வந்து அடுத்த லென்ஸை போட்டு டைட் ஷாட் நடந்து வருது ட்ராக். இவங்க நடந்து வந்தா இவர் இங்க நிற்பாரு, இங்க வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க. அதே கவுண்டர் அவர் நடந்து வர்றாருன்னா இவங்க இங்க நிற்பாங்க, இங்க ஒரே ட்ராக்ல ஃபுல் சீன் எடுத்தேன். அதே ட்ராக் தான், இங்கேருந்து இங்கேருந்து இங்கே, லென்ஸ்ல ஒண்டியும் தான் சேஞ்சு, லைட்டிங்கும் சேஞ்சு கிடையாது, குறுக்க க்ளோஸ் அப். கரெக்டாக ஆரம்பிச்சு ஒரு 1 ஹவருக்குள்ள பெரிய சீன், ஒரு 7-8 பக்கம் சீன். அவங்க தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க, மலேசியா தடுத்து நிறுத்துவார். 2 பேரும் பேசுறது தான். ஒன்னா இவங்க பேசிட்டு வரணும், அவர் கவுண்டர் பேசிட்டு வரணும், மறுபடியும் அவங்க பேசிட்டு வரணும், கவுண்டர் பேசிட்டு வரணும். ஒரே ட்ராக்கை போட்டு ஒரு 1 ஹவர்ல வந்து ராதா மேடத்துக்கு ஓவர் மேடம் தேங்க்யூன்னு மிரண்டுட்டாங்க. என்ன இது அப்படின்னு. இதுவும் பண்ண முடியும் இன்ஸ்டியூட்டால என்ன
ஏன்னா எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து அதுல அத்துப்படி இன்ஸ்டியூட்ல அந்த அளவு நம்ம உடைச்சி நெளிச்சு எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துடுறோம். அதனால இன்ஸ்டியூட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதனாலதான் ரொம்ப கான்பிடண்டா வந்து ஃபர்ஸ்ட் படம் சினிமா ஸ்கோப் அப்படின்னு நாங்க நின்னது. டெக்னிக்கை காட்டணும்னு தான். எங்களுடைய அடுத்தடுத்த கொஸ்டின் நீங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலுமே வந்துருது. சோ எஸ், இதுல இருக்கக்கூடிய டெக்னிக்ஸ்னாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி தான் கேக்குறேன். சோ 1986ல சோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டா இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரோட போட்டியோட உங்களுடைய படம் வந்தது. மௌன ராகம்ன்ற படத்தோட உங்களுடைய படம் வந்தது. சோ எப்படி இருந்தது? எப்படி அந்த தைரியம் உங்களுக்கு முதல்ல வந்தது? அதுதான் சொல்றேன். அந்த தைரியம் இது எந்த பயமுமே கிடையாது. பயம் இருந்தா தானே உங்களுக்கு ஒரு தைரியம் வரணும். பயமே கிடையாது நமக்குள்ள. இன்னும் சொல்ல போனால் ஊமைவிலிகள் படம் பண்ணும்போது எல்லாமே அது ஒரு டீம் ஒர்க். அபானந்த் சார் ஒரு சைடு, நான் ஒரு சைடு, கேமராமேன் ரமேஷ்குமார், எடிட்டர் ஜெயச்சந்திரன், எல்லாமே ஆல் ஃப்ரம் த இன்ஸ்டிடியூட். ஒரு இதான் டீமா தான். ஐயோ இவனுலா இன்ஸ்டியூட் பசங்களாச்சேன்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய பேர் தான். அப்ப வந்து போல்டா இறங்கி பண்ணுவோமே தவிர எங்கேயுமே வந்து ஒரு டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்துல வந்து கொண்டிருந்த படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா லவ் சப்ஜெக்ட்ஸ். லவ்ல வந்து பீக்ல இருக்காங்க. பாரதி ராஜா சார், பாக்யராஜ் சார்லாம் எங்கேயோ இருக்காங்க லவ் சப்ஜெக்ட்ஸ்ல. இப்போ போய் நம்ம லவ் சப்ஜெக்டை தொட்டால் அது நமக்கு ரிஸ்கா போய் கூட முடியலாம் அப்படிங்கறதுனால. ஏன்னா இன்ஸ்டிடியூட்னா பண்ண தெரியாதுன்ற டாக்கு தான் வெளியில இருக்குது. எப்படியாவது வந்து இதை உடைக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். சரி, அப்ப என்ன நம்மள்ட்ட ஸ்ட்ராங்கா இருக்கிறது என்னன்னா டெக்னிக். தமிழ் சினிமாவில் இருக்கிற டெக்னிக்கை நம்ம திருப்பி போடுவோம், ஃபுல்லா மாற்றுவோம், கம்ப்ளீட்டா பண்ணுவோம்னு சொல்லி தான் இறங்கி டெக்னிக்காலிட்டிஸை மட்டுமே நம்பி இறங்குறோம். அப்போ வந்து நமக்கு முக்கியமான தேவை பார்த்தீங்கன்னா சினிமாஸ்கோப். எப்படி உங்களுக்கு அந்த இடத்துல அது தோணுச்சு? ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மூவி, அதுலயும் வந்து அப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்ட வந்து மாத்தி எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் மொத்தமே வந்து டெக்னீஷியன்ஸ் அவங்க எல்லாருமே வந்து புது டீம். அண்ட் பெரிய ஸ்டார் காஸ்டிங். எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய ஆட்கள். நீங்க டைரக்ட் பண்ண ஆளுங்க அந்த படத்துல, முக்கியமா ஊமை விழிகள்ல. இவ்வளத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு புது டெக்னிக்கல் சைட்ல அந்த சினிமா ஸ்கோப்ன்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்து எடுத்து இல்ல. இப்ப ஏதாவதுன்னா நம்ம ஊமை விழிகள் படம்னாலே இன்னைக்கு எல்லாரும் அந்த கார் ஷாட்டை சொல்லுவாங்க. எஸ், என்ன இந்த கார் ஷாட்டை நீங்க ஒரு 35 யோசிச்சு பாருங்க. யோசிக்கவே முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கூட இல்ல, நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த கான்செப்டே நமக்கு அடிபடும். இந்த மாதிரி நாங்க அந்த படத்துல நிறைய விஷயங்கள் வந்து ஸ்கோப்புக்குன்னே வச்சிருந்தோம். ஒரு குதிரை வண்டி ஓடி வர்றது அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு 35 யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்மளால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அப்போ வந்து இதுக்கு ஸ்கோப்பு தான் மஸ்ட்னு. அப்ப ஸ்கோப்புன்ற டெக்னிக்கோட கெட்ட பேர் ஒன்று இருந்து ஸ்கோப்புக்கு என்னன்னா ஆன்டி சென்டிமெண்ட் அது அப்படின்ட்டாங்க. என்னன்னா சென்டிமெண்ட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது ஸ்கோப்னா. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அலாவுதீன், மற்பத விளக்கம், ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீபிரியா, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டு, அசோகன் சார் எல்லாரும் இருந்தாங்க. படம் ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன், சிவாஜி சார், உமாபதி சார் அவங்க ப்ரொடக்ஷனு, அந்த படம் ஒர்க் அவுட் ஆகல. பட் இது எல்லாமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது வந்து ஸ்கோப்னால கிடையாது. ஆனால் நம்ம சினிமால என்ன சென்டிமெண்ட் ஆயிடுச்சுன்னா சினிமா ஸ்கோப்னா ஒர்க் அவுட் ஆகாது. ரொம்ப எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற விஜயகாந்த் சாரும் இப்ராஹிம் ராவுத்தர் சாரும் 2 பேருமே ஸ்கோப்புக்கு எகென்ஸ்டா நிக்கிறாங்க கடைசி வரைக்கும். அதை ஒண்டி ஏதாவது பாருங்களேன், அவனு பிடிச்ச பிடிவாதமா இருக்கானோ, விடமாட்டேன்றானோ, ஸ்கோப்பை மாத்திரம் ஏதாவது பண்ணுங்களேன், ஸ்கோப்பு வேண்டாமேன்ட்டு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க 2 பேரும். இதை இப்போ சொல்லும் போதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துக்கோங்க. எல்லா படமும் ஃப்ளாப் ஆயிருக்கு, நீங்க புதுசா வரீங்க, போல்டா போறீங்க, பட் யோசிச்சுக்கோங்க ஸ்கோப் வந்து நாங்க சொன்னோம் சார், ஸ்கோப்ல வந்து அந்த ஷோல ஜெயிச்சுது 70mm ஸ்கோப் ஃபார்மேட் தான் அது. எப்படி அது ஜெயிச்சுது? ஸ்கோப்புக்கு உரிய விஷயங்களை வைத்து நம்ம ஸ்கோப்ல போனா தாராளமா ஜெயிக்கும் சார். ஜெயிக்கிறது தோக்குறதுங்கிறது வந்து கதைகளை பொறுத்தும் நம்மளுடைய ப்ரெசன்டேஷனை பொறுத்தும் தான் இருக்கே தவிர டெக்னிக்கில் கிடையாதுன்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுங்களா, 86ல் இந்த படம் வந்தது, 87ல் வந்த அத்தனை படமும் சினிமா ஸ்கோப்.
அத்தனை படம் அதுக்கப்புறம் அப்படியே மாறிச்சு. அப்படியே மாறிடுச்சு. அதுக்கு முன்னாடி போஸ்டர்ல போடுவாங்க சினிமா ஸ்கோப்னு கீழே. இன்னைக்கு எந்த படத்துலயே எல்லா சினிமா ஸ்கோப் தான் வருது. எந்த படத்துலயே நம்ம சினிமா ஸ்கோப்னு பாக்குறோமா பாருங்க. அதுல நிறைய அந்த மாதிரி இன்னும் விஜயகாந்த் சார் வந்து ஒரு நாள் என்ன சொல்றாரு, இதுக்கு ஏதோ தியேட்டர்ல எல்லாம் லென்ஸ் எல்லாம் மாத்தணுமாம்ல, அந்த லென்ஸ் எல்லாம் கிடைக்காது நமக்கு, எல்லா தியேட்டரும் மாத்துவானுங்களான்னு. ஆபா சார் கான்பிடென்டா சொல்றாரு மாத்துவாங்க, நம்ம படத்துக்காக மாத்துவாங்கன்னு. இன்னைக்கும் போனா நிறைய தியேட்டர்ல சொல்லுவாங்க, சார் உங்க ஃபர்ஸ்ட் படம் ஓடுறதுக்கு சைட்ல பேப்பர்லாம் ஒட்டணும் சார், சைட்ல வேஷ்டி எல்லாம் கட்டணும் சார்னு. உண்மையிலே அப்படியெல்லாம் நிறைய அப்ப இருந்த பேட்டர்ன் வேறன்றதுனால அந்த ஸ்கிரீன் கிடையாது. ஆமா, சினிமா ஸ்கோப் ஸ்கிரீனே ஸ்கிரீன் இல்லாம கிடையாது. இருந்தது. அந்த மாதிரி இது பண்ணி அந்த அளவு வந்ததுனாலதான் அது ஒரு பெரிய சாதனையா இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் நிக்கிறதுக்கு காரணம் அந்த ஸ்கோப் எல்லாம் அதுல ஒரு எலிமெண்ட்ஸ்.